வணக்கம். இந்த மாதிரி அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க. யோகமான ஒரு அமைப்பு, பண வரவை அதிகமாக தர்ற ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம். இந்த அமைப்பு இருந்தா உங்களுக்கு யோகமான காலகட்டங்களில் பண வரவு ஏராளமாக இருக்கும். பூர்வீக சொத்து ஏதாவது எதிர்பாராத வகையில் வரும். இல்லை யாராவது உங்களுடைய பெயரில் பண முதலீடு செய்கின்ற ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியோ லாபாதிபதி என்று சொல்லப்படுகின்ற 11வது வீட்டு அதிபதியோ 2வது வீடு என்று சொல்லப்படுகின்ற தனஸ்தானத்திலோ அல்லது ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடத்திலோ அமர்ந்திருக்குமேயானால் உங்களுக்கு யோகமான திசை காலங்களில் ஏராளமாக பணம் வரும். நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அது பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நீங்கள் தங்கத்தில் முதலீடு செஞ்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஏராளமான பணத்தை பெற்று தருகின்ற வகையில் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போட்டதெல்லாம் தொடங்கும். உங்கள் வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது முயற்சி செய்யணும்னா இந்த மாதிரி காலகட்டம் இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக தைரியமாக முதலீடு செய்யலாம். புதிய முயற்சிகள் பண்ணுறது. அதே நேரத்தில் நம்ம வியாபாரம் ஆரம்பிக்கணும், எது நல்ல நேரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நேரம் மிக மிக அற்புதமான யோகமான நேரம். அப்போ உங்களோட ஜாதகத்தில் லக்னாதிபதியோ லாபாதிபதியோ 2வது வீட்டோடோ 10வது வீட்டிலோ இருக்குமேயானால் கண்ணமூன்னு முதலீடு செய்யலாம். உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், இல்லை பங்கு சந்தையில் ஈடுபடலாம், இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம். அது பன்மடங்கு உயர இருக்கும். ஏன்னா ஊருக்கு வெளியில் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறவே இது விலை அதிகரிக்குமா அதிகரிக்காதா அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த நேரம் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குமே. ஆனால் நீங்கள் வச்சது தான் சட்டம். யோகமான திசை உங்கள் பின்னாடியே வந்துருக்கும். நன்றி, வணக்கம்.